மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கிறோம். எப்படி நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கிறோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. நீங்க பார்த்த இந்த காட்சி திருச்செந்தூர் கோவில்ல நிறைய லஞ்சம் வாங்குறாங்க முருகனை பாக்குறதுக்கு என்ற அடிப்படையில தகவல் வந்த அடிப்படையில நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவங்க போய் கோவில்ல ஆய்வு செய்துட்டு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க மாஸ்க் போட்டு மாறுவடத்துல போனதாக டிவிக்கு ஐடிவில சொல்றாங்க. அதனாலதான் அந்த லஞ்சம் வாங்குறத கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. சும்மா போனா கூட அந்த மக்களுக்கும் அந்த ஐயர்களுக்கும் சத்தியமா தெரியாது. ஏன்னா தொகுதி வேட்பாளர் யாரும் தெரியாம விசிலுக்காக ஓட்டு போட்டவங்க தான் அவங்க. அதனால சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ரேஞ்சுக்கெல்லாம் போய் கண்டுபிடிக்க முடியாது அவங்களால. அப்ப இவங்க 4 பேர் போயிருக்கிறாங்க. ஐயர் என்ன பண்ணிருக்காரு, பொதுமக்கள்கிட்ட கேட்கிற மாதிரியே லஞ்சம் கேட்ட உடனே முருகனை பாக்குறதுக்கு லஞ்சம் கேட்ட உடனே இவங்க 4000 ரூபாய் அனுப்பியிருக்காங்க ஜிபே மூலமாக. உள்ள போன பிறகுதான் சினிமால வர மாதிரி பெரிய ட்விஸ்டிங்க. அமைச்சர் தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு கடிதம் இவர் கேட்டுக்கிறாரு. அதற்கு பிறகு அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க. பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, மன்னிப்பு கடிதம் இல்லைங்க, இது விளக்க கடிதம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மள மாதிரியான மக்கள்லாம் குரல் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஸ்ரீரங்கம் திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 20 ரூபா 30 ரூபா ஸ்ட்ரக்சர்ல வச்சு கூட்டு போறதுக்காக வாங்கின கடைநிலை ஊழியர்களை நீங்க வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. இப்ப உங்க சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னால மன்னிப்பு கடிதமா கேட்ட பிறகு 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது நான் அமைச்சர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன். எல்லா அரசு அலுவலகங்களிலும் நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே என்ன எழுதிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மகாத்மா காந்தி போட்டோ இருக்கும். அதுல லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். அதுதான் முதல்ல நம்ம பார்வையில படுறது. அதாவது நீங்க லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நீங்களே லஞ்சம் கொடுக்கலாமா? 1988 லஞ்ச ஒழிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் இது மிகப்பெரிய குற்றம். 3 மாதங்கள் முதல் 7 வருடங்கள் சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அமைச்சராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. 1964 நமக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்ற ஒரு துறையை தற்காலிகமாக தமிழகத்துல கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 1978 அந்த துறை நிரந்தரமாக்கப்பட்டது. அதாவதுங்க மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, லஞ்சம் வாங்குவது சாதாரண குற்றம் அல்ல, மிக கொடிய குற்றம். அதனால 2013 ஆண்டுல 5 வருட சிறை தண்டனையாக இருந்த அந்த தண்டனையை 7 வருடமாக மாற்றி இருக்கிறாங்க. அப்ப ஒரு அமைச்சர் நீங்க என்ன பண்ணா, லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழகத்தில் இருக்குது, அவங்களுக்கு தான் நீங்க இன்ஃபார்ம் பண்ணும். அதை விட்டுட்டு நீங்க ஜிபே மூலமாக நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அப்ப அங்க லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் நடக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தான் நீங்க கொடுக்கணும். உங்க அதிகாரத்தை அங்க நீங்க பயன்படுத்தக்கூடாது. இந்திய அரசியல் சட்டம் அதைத்தான் சொல்லுது. அப்ப இது மிகப்பெரிய ஒரு தவறான முன் உதாரணம். அதாவது இந்த டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் மோகத்துல போற இடங்கள்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. எது சட்டம், எது சட்டத்துக்கு உட்பட்டு வருது, எது எல்லை அப்படின்றது அமைச்சருக்கும் தெரியல, சட்டமன்ற உறுப்பினர்களும் தெரியல, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருக்குமே தெரியல.